Hi hello guys, welcome back to Raja Tech channel. இந்த ஒரு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது உங்களுடைய YouTube சேனல்ல இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே அதிகமா எப்பவும் பார்க்கக்கூடிய வீடியோஸா மேக் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல அதை எப்படி நம்ம ப்ராப்பரா சர்ச்சிங்ல டாப்ல கொண்டு வர்றது அண்ட் அது எப்பவுமே பெர்ஃபார்மன்ஸ் பண்ற மாதிரி எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த ஒரு வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். பர்சனலா நான் மேக் பண்ண வீடியோஸ், அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல ஒரு 500 சப்ஸ்கிரைபர்ஸ் 600 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும்போது அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே இப்போ என்னுடைய சேனல்ல மோஸ்ட் பாப்புலரான வீடியோஸா இருக்கு. உங்களுக்கே தெரிஞ்சு how to create a YouTube channel இருக்கட்டும், delete a YouTube channel and name change பண்றது, how to upload YouTube videos, இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே லாக்ஸ் கணக்குல வியூஸ் போய்கிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது லைக் மந்த்லி வியூஸ் அப்படின்னு எடுக்கும்போது எனக்கு இந்த எவர்கிரீன் வீடியோஸ்ல இருந்து எப்பவும் பார்க்கக்கூடிய வீடியோஸ்ல இருந்து அதிகமா பார்த்தீங்கன்னா வியூஸ் ரேஞ்ச் கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா நீங்க நோட் பண்ண வேண்டிய ஒரு சில இம்பார்ட்டன்டான விஷயத்த இந்த ஒரு வீடியோவில் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ரீசெண்ட் டேஸ்ல எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் சர்ச்சிங்ல வந்துகிட்டு இருக்குது. பட் அது எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா 1,14,684 வியூஸ் லாஸ்ட் 28 டேஸ்ல எனக்கு வந்திருக்கு. ஓவராலா பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கூட வந்திருக்கு. பட் எனக்கு சர்ச்சிங்ல இருந்து மட்டும் வந்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டா நான் இப்ப சொன்ன இந்த விஷயம் லைக் இந்த ஒரு விஷயத்துக்கு சின்ன அதாவது கின்ஸ் அண்ட் டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்டி ஸ்டுடியோல அவங்களே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. கம்மியா தான் வந்திருக்கு. பட் பாத்தீங்கன்னா எனக்கு நார்மலா வரக்கூடியது 1.5 எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 1.7க்கு மேல சர்ச் ரிசல்ட்ல இருந்து வீடியோஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக பாத்தீங்கன்னா ஓவரால் வியூஸும் இவ்வளவு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல நம்ம முக்கியமா பார்க்கக்கூடியது கின்ஸ் அண்ட் டிப்ஸ்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, வீடியோஸ் அப்பியர் இன் சர்ச் ரிசல்ட் பேஸ்ட் ஆன் ஃபேக்டர்ஸ் லைக் ஹவு வெல் த டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கண்டென்ட் மேட்ச் டு தி வியூவர்ஸ் குவாரி. அதாவது ஒருத்தருடைய கொஸ்டினை சால்வ் பண்ற விதமா அந்த ஒரு வீடியோ கண்டென்ட் இருக்கணும். அதே சமயம் டைட்டிலும் டிஸ்கிரிப்ஷனும் ப்ராப்பரா அது என்ன விஷயம் சொல்ல வரோம் அந்த வீடியோல அப்படிங்கிறத வியூவர்ஸ்க்கு கிளியரா புரிய வைக்கிற மாதிரி இருக்கணும். பேசிக்கா நம்ம எவர்கிரீன் வீடியோஸ் மேக் பண்ணும்போது நம்மளுடைய சேனல் எவ்வளவு பெரிய ரீச்ல இருந்தாலுமே சடனா அந்த ஒரு சின்ன ஒரு எப்பவும் பார்க்கக்கூடிய ஒரு சின்ன டுட்டோரியல் வீடியோ மேக் பண்றோம் அப்படின்னு சொன்னா வியூஸ் ரேஞ்ச் பயங்கரமா டவுன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். பட் அந்த பர்டிகுலர் வீடியோ ஒரு 1 இயர் கழிச்சோ இல்ல ஒரு ஃபியூ மந்த் கழிச்சோ நீங்க பார்க்கும்போது அந்த அளவுக்கு அதிகமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கும். அதை நீங்க திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லலாம். பட் அது எப்பவுமே கொஞ்சம் முக்கியத்துவம் வாய்ந்ததா எடுத்து அதை எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுத்து ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல நீங்க எந்த அளவுக்கு அதுல அதிகமா கேர் எடுத்து பண்றீங்களோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அது சர்ச் ரிசல்ட்லயும் டாப்ல போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா உங்களுடைய டைட்டில் கரெக்டா என்ன விஷயம் சொல்ல வரீங்க அப்படிங்கிறது இருந்தாகணும். சர்ச் பண்ணும்போது ஒரு வியூசர் பார்க்கும்போது உங்களுடைய வீடியோ ஃபர்ஸ்ட் டாப் 5ஓ இல்லைனா டாப் 10லயோ இல்லை பாட்டம்லயே இருக்கும் போதும் கூட அவங்க பார்த்த உடனே கிளிக் பண்ற மாதிரி இருக்கணும். நம்ம இந்த வீடியோ தான் தேடி வந்தோம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி உங்களுக்கு வரணும். ஸோ அந்த மாதிரி உங்களுடைய வீடியோ டைட்டிலா இருக்கட்டும் அண்ட் பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் தம்ப்நெயில கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே ப்ராப்பரா வச்சுக்கோங்க. ஸோ அது போக கொடுத்துருக்கக்கூடிய விஷயம், அதாவது ஆல்சோ வீடியோ பெர்ஃபார்மன்ஸ் தட்ஸ் ஹவு லாங் இட் கீப்ஸ் வியூவர்ஸ் வாட்சிங் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூட் பண்ணுது, அதாவது சர்ச் ரேங்கிங் சர்ச் ரிசல்ட்ல ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே யூடியூப் தரப்புல கொடுத்துருக்காங்க. குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா இதுல முக்கியமா நம்ம பார்க்கக்கூடியது வியூவர்ஸ் கிளிக் பண்ணிடுறாங்க. பட் கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா கண்டினியூஸா வாட்ச் பண்ணணும். நேரம் அவங்க இந்த வீடியோல ஸ்பெண்ட் பண்ணணும். வீடியோல எதை சொல்ல வரீங்களோ அதை குறிப்பிட்ட டைம் லென்த்துக்குள்ள நீங்க முடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா பார்க்குற வியூவர்ஸ்க்கும் ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும். ஆடியன்ஸுடைய என்கேஜ்மெண்ட்டும் அதுல நல்லா இருந்திருக்கும். இதனால சர்ச் ரிசல்ட்ல அது டாப்ல போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் அப்படிங்கிறது எப்பவுமே சர்ச் ரிசல்ட்ல முக்கியமான ஒரு பார்ட்டா இருக்கு. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கண்டென்ட் எதை சொல்ல வரீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான அந்த டைம் லென்த்தை வச்சுக்கோங்க. தேவையில்லாம நீங்க டைம் லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக பேசுற மாதிரி இருந்ததுன்னா நிறைய வியூவர்ஸ் அதுல அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால தான் சொல்றேன், இந்த ஒரு சில விஷயங்களை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சர்ச் ரிசல்ட்ல உங்களுடைய வீடியோஸ் டாப்ல வர வைக்கிறதுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ஒரு வீடியோ மேஜரா இதுக்காக தான் கேஸ் மேக் பண்ணேன். சின்ன சின்ன விஷயங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுடைய வீடியோஸ் எப்பவும் பார்க்குற மாதிரியான எவர்கிரீன் வீடியோஸா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா அந்த வீடியோட பெர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் ஒரு ஃபியூ டேஸ்ல இல்ல ஒரு 1 வீக்ல எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத எப்பவுமே எடுத்துக்காதீங்க. ஏன்னா அந்த ஒரு வீடியோ இன்னும் சர்ச் ரிசல்ட்ல நிறைய விஷயங்கள் ப்ளே பண்ண வேண்டி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் கேஸ் மேக் பண்ணேன். உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிருக்கேன். இந்த ஒரு வீடியோல தான் கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன சந்தேகம் மறக்காம கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்க. ஃபைனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போற இந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அவ்வளோதான் கைஸ், ஒரு வீடியோ பார்த்துக்கிறோம். நன்றி. கைஸ், யூ நல்ல வீடியோ சந்திப்போம்.